Welcome students, 9th Maths, Unit 2 Part 11. Scientific Notation. Expressing a number n in the form of n equal to a into 10 power n, where 1 less than or equal to a less than 10 and n is an integer is called a scientific notation. அதாவது ஒரு நம்பரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு நம்மளால எழுத முடியும். அது a into 10 power n அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு எழுதலாம். இதில் ஏவோட வேல்யூ வந்து 1ல இருந்து 10 உள்ள வரைக்கும் இருக்கும். சரியா? இல்லை ஸ்மால் என்னங்கிறது என்னன்னா இன்டிஜர். எதுக்காக இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதுறோம் அப்படின்னா ஒரு பெரிய நம்பரை நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றி எழுதிக்கலாம். சரியா? இப்போ இந்த டேபிளில் பாருங்கள், இது டெசிமல் நோட்டேஷன், இது சயின்டிஃபிக் நோட்டேஷன். இப்போ 100 கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த 100 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 into 10 ஸ்கொயர். சரியா? 1ங்கிற நம்பர் 0 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்கா? ஸோ 10 பவரில் 2 போட்டுடலாம். அதே மாதிரி 1000 இருந்துச்சுன்னா 1 into 10 power 3. இங்கே 1க்கு பக்கத்தில் 1 இன்ட்டுன்னு சொல்லிட்டு எத்தனை 0 இருக்குமோ அதை என்ன பண்ணணும்னா நம்ம 10ஓட பவரில் வந்து போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த சம்ம பாருங்கள் 0.01 இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஹோல் நம்பராக இருந்தது, இது வந்து பாயிண்டில் இருக்குது 0.01 இருக்குது. இதை எழுதும்போது நம்ம என்ன பண்ணணும்னா 1 இன்ட்டு இங்கே என்ன நம்பர் இருக்குது 1 இருக்கு இல்லையா, ஸோ 1 இன்ட்டு 10 பவரில் -2. இது எப்படி அப்படின்னு சொன்னால் பாயிண்ட்டு இங்கே இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம நகர்த்திட்டு வரணும். இந்த பாயிண்ட்டை 0 அடுத்து 1க்கு பக்கத்தில் வைக்கிறோம்னு அர்த்தம். சரியா? எத்தனை டிஜிட் தள்ளி கொண்டு வந்திருக்கோம்னா 0ங்கிறது ஒரு டிஜிட், 1ங்கிறது ஒரு டிஜிட். ஸோ 2 டிஜிட் தள்ளி கொண்டு வந்ததுனால பவரில் என்ன பண்ணணும் -2ன்னு போடணும். ஏன் -2னா பாயிண்ட்டை முன்னாடியிலேருந்து பின்னாடி கொண்டு வந்தால் மைனஸ் போடணும். இங்கிட்டு பார்த்தோம்னா பின்னாடிலேருந்து நம்ம பாயிண்ட்டை கொண்டுட்டு போகிறோம். சரியா? இங்கிட்டு உள்ள 2 0 வந்து கட் பண்ணி தான் என்ன பண்ணுறோம் முன்னாடி கொண்டு போகிறோம், பாயிண்ட்டை வந்து முன்னாடி வைக்கிறோம். அப்படிங்கிறப்போ பவரில் ப்ளஸ் நம்பர்ஸ் போடணும். அதே முன்னாடிலேருந்து பின்னாடி கொண்டுட்டு போனோம் அப்படின்னா பவரில் நெகட்டிவ் நம்பர் யூஸ் பண்ணணும். சரியா? இது அடுத்து இதை பற்றி சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 2.28 எக்ஸ்பிரஸ் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன். சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்க சம்மை என்ன பண்ணுற முதல்ல எழுதுரு. சரியா? 9 7 6 8 8 5 4. பின்னாடி தானே இந்த இடத்துல தானே முடிச்சிருப்போம் நம்பரு. ஸோ புள்ளி ஸ்டாப் வந்து இங்கே தான் இருக்கும். நம்ம என்ன சொன்னேன் அப்படின்னா பாயிண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் முன்னாடி வந்து கொண்டுட்டு போகிறோம். 1 2 3 4 5 6. சரியா? 6 டிஜிட் கழிச்சு கொண்டு போயிருக்கும். ஸோ 9 பாயிண்ட் இங்கே 9க்கும் பக்கத்தில் தான் வைக்கணும். ஒரு நம்பர் வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு நம்பரை வச்சு வைக்கணும். சரியா? அப்போது 9 பாயிண்ட்டை மற்ற நம்பர்ஸ்லாம் எழுதிட்டு இன்ட்டு 10 பவரில் 6 எத்தனை டிஜிட் தள்ளி கொண்டு போயிருக்கோம் 6 டிஜிட் தள்ளி கொண்டு போயிருக்கோமா, ஸோ பவரில் வந்து 6. ஓகேவா? இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் இப்போ பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. சரியா? நம்ம என்ன பண்ணுறோம் இந்த நம்பர் 0வாக இருக்குது, இங்கே 4 இருக்குது. சரியா? 4க்கு அப்புறம் கொண்டு போய் நம்ம பாயிண்ட் வைக்க போகிறோம். இந்த 0வை எடுத்துடணும். சரியா? இப்போது 1 இங்கேருந்து 2 4க்கு பக்கத்தில் வைக்கிறோமா, எத்தனை டிஜிட் தள்ளி வந்திருக்கோம் அப்படின்னா 2 டிஜிட் தள்ளி வந்திருக்கோமா, ஸோ அந்த நம்பர் 4 பாயிண்ட் அந்த நம்பர்ஸ்லாம் எழுதிட்டு 10 பவரில் என்ன பண்ணணும் -2 போடணும். சரியா? இப்போ அடுத்து தேர்ட் சம் அதே மாதிரி தான். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பின்னாடிலேருந்து பாயிண்ட் கொண்டு வரப்போம். இங்கே பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்குது, 5க்கும் இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட் என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் முன்னாடி நகர்த்திட்டு வர எத்தனை டிஜிட் தள்ளி கொண்டு வந்திருக்கோம் பாரு. இப்போ 7 பாயிண்ட்டு நம்ம எழுத போகிறோம். சரியா? 7 பாயிண்ட்டுன்னு எழுதுனா இங்கே ஏற்கனவே எத்தனை டிஜிட்டில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா 7 டிஜிட் தள்ளி வச்சுருக்கோமா, ஸோ 10 பவரில் 7. பின்னாடியிலேருந்து முன்னாடி பாயிண்ட்டை நகர்த்திட்டு போனால் பவரில் ப்ளஸ் வேல்யூ, முன்னாடியிலேருந்து பின்னாடி நகர்த்திட்டு போனால் பவரில் வந்து மைனஸ் வேல்யூ யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் 2.29 ரைட் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் இன் டெசிமல் ஃபார்ம். அது சயின்டிஃபிக் நோட்டேஷனில் கொடுத்துட்டு உன்னை டெசிமல் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சம்மு 6.34 இன்ட்டு 10 பவர் 4. மேலே ப்ளஸ் வேல்யூ இருந்தால் என்ன அர்த்தம் பின்னாடி இருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? இப்போது இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் பாயிண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு வெறும் நம்பராக எழுத போகிறோம். ஸோ இங்கே பவரில் எத்தனை இருக்குது 4 இருக்குது. அப்போ 4 டிஜிட்டுக்கு கழிச்சு தானே கொண்டு வந்திருக்கணும். அதனால் 6 3 1
நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கங்க. எழுதிட்டு எத்தனை பாயிண்ட் தள்ளி கொண்டு போகணும், 4 டிஜிட் தள்ளி கொண்டு போகணுமா. ஸோ 1, இது 2, இது 3, இது 4. அந்த 2 டிஜிட் இல்லை பற்றியா, அதுக்காக என்ன பண்ணணும்னா நம்ம 2 0 சேர்த்துக்கணும். இல்லாத நம்பர்ஸுக்கு 0 சேர்த்துக்கணும். 0 சேர்த்துட்டு என்ன வருது, 6, 3, 4, 0, 0 கிடைக்கும். சரியா. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். இப்போ என்ன இருக்குன்னா இது வந்து மைனஸில் கொடுத்துருக்காங்க. மைனஸில் இருந்து என்ன அர்த்தம், முன்னாடி வந்து கொண்டு போயிருப்போமா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே 2.00367 இருக்குது. இப்போ பவரில் -5 இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், 5 டிஜிட்க்கு நம்ம என்ன பண்ணணும், 0 வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போது 1, 2, 3, 4 0 வந்து நம்ம என்ன பண்ணணும், சேர்த்துக்கணும். சரியா. பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இது ஒரு டிஜிட், இது செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் வரைக்கும் மொத்தம் எத்தனை 0 வருது அப்படின்னா 4 0 வருது. அதனால் என்ன பண்ணிடணும், 2க்கு முன்னாடி 4 0 வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி தான் நம்ம பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா. எக்ஸசைஸ் 2.8ல ஃபர்ஸ்ட் சம். ரெப்ரசன்ட் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் இன் த சயின்டிஃபிக் நோட்டேஷன். சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு எத்தனை டிஜிட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோ. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதணும். ஸோ என்ன பண்ணுற, பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது, பின்னாடி இருக்குதுன்னு அர்த்தம். சரியா. இப்போ இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன், மேபி 5க்கு பக்கத்தில் போயிட்டு பாயிண்ட் வைக்க போகிறேன். அப்போது எத்தனை டிஜிட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. சரியா. 11 இருக்கிறதுனால ஸோ 10 பவரில் 11. இப்போ பாயிண்ட் இங்கே எப்படி இருக்குன்னா 2000.54 கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்ட் என்னது, 2 டிஜிட்டுக்கு நடுவில் தான் பாயிண்ட் வச்சுருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட் இன்னும் முன்னாடி கொண்டுட்டு போகணும் இருக்கு. சரியா. இப்போ பாயிண்ட் நகர்த்திட்டு வா. 1, 2, 3 நம்பர்ஸ் இருக்கா. ஸோ 2.00057 இன்ட்டு பாயிண்ட் நீ எத்தனை டிஜிட்டுக்கு நகர்த்தின அப்படின்னா அங்கே 3 டிஜிட் இருக்கா. ஸோ 10 பவரில் 3. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான். சரியா. இப்போ பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னா முன்னாடி இருக்குது. இப்போ முன்னாடி இருக்க பாயிண்ட் நீ என்ன பண்ணணும், நகர்த்திட்டு பின்னாடி கொண்டு வரணுமா. இப்போ எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாரு. 1, 2, 3, 4, 5, 6, 7. 6க்கு அப்புறம் தான் நீ பாயிண்ட் வைக்கிற. ஸோ 6 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 எந்த நம்பரும் இல்லை, நீ 0 போடலாம், போடாமலும் இருக்கலாம். சரியா. 6 இன்ட்டு 10 பவரில் எத்தனை டிஜிட் கொண்டு வந்தோம், 7 டிஜிட்டா. ஸோ முன்னாடிலேருந்து நம்ம பின்னாடி கொண்டு வந்ததால் என்ன பண்ணணும், நெகட்டிவ்னால 10 பவரில் -7 போடணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 0.009000002. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் முன்னாடி இருக்கு இல்லையா, நகர்த்திட்டு வா. 1, 2, 3, 4. 9க்கு அப்புறம் தான் பாயிண்ட் வைக்கிற. அப்போ எத்தனை டிஜிட் இருக்குது, 4 டிஜிட் இருக்கு இல்லையா. ஸோ 10 பவரில் -4. நெக்ஸ்ட் செகண்ட் சம். ரைட் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் இன் டெசிமல் ஃபார்ம். இப்போ சயின்டிஃபிக் நோட்டேஷனில் கொடுத்துட்டு டெசிமல் ஃபார்முக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. சரியா. இப்போ என்ன இருக்குது, 10 பவரில் 6 இருக்குது, ப்ளஸில் இருக்கிறதுனால என்ன பண்ணணும், இப்போ பாயிண்ட்டை வந்து முன்னாடிலேருந்து பின்னாடி கொண்டு போகிறேன். இப்போ 3.459 இருக்கு இல்லையா, பவரில் என்ன இருக்குது, 6 இருக்குது. அப்போ பாயிண்ட் நகர்த்திட்டு வந்தீங்கன்னா 1, 2, 3. 3க்கு வந்துருச்சு. இன்னும் 3 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கணும்னா 30 வந்து சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் சம். 5.678 × 10 பவர் 4. பாயிண்ட்டு 5க்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ நகர்த்திட்டு வந்து அப்படின்னா 1, 2, 3 டிஜிட்டுக்கு தான் நம்பர்ஸ் இருக்குது. அப்போ மிச்சம் எத்தனை 0 நீ சேர்க்கணும், 4 நம்பர் வரணும். ஸோ இன்னும் ஒரு 0 மட்டும் சேர்த்தா போதும். நெக்ஸ்ட்டு 1.00005 × 10 பவர் -5. இப்போ மைனஸில் இருக்குது. சரியா. அப்போ என்ன பண்ணணும், பாயிண்ட்டை வந்து நம்ம முன்னாடி வந்து 0 சேர்த்துக்கணும். சரியா. எத்தனை டிஜிட்டுக்கு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் மொத்தம் 5 டிஜிட் 10 பவரில் -5 கொடுத்துருக்காங்க. ஸோ நீ என்ன பண்ணுறேன்னா 5 வரணும் இல்லையா, இங்கே 1 இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு டிஜிட்டாக வந்து எடுத்துட்டு அப்படின்னா இது 1. இன்னும் எத்தனை வேணும்னா 4 வேணும் இல்லையா. அப்போ 4 0 வந்து நீ முன்னாடி சேர்த்துக்கணும். 4 0 முன்னாடி சேர்த்து அதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணணும், பாயிண்ட் வைக்கணும். இந்த 0 வந்து நம்ம எப்பயுமே வந்து பாயிண்ட்டுக்கு முன்னாடி சும்மா வந்து பாயிண்ட் வைக்க மாட்டோம். ஸோ 0 பாயிண்ட் அப்படின்னு போட்டுக்கணும். சரியா. நெக்ஸ்ட்டு 2.5300009 × 10 பவர் -7. பவரில் 7 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், பாயிண்ட்டை வந்து பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 சேர்க்கணும். எத்தனை 0 சேர்க்கணும்னா இங்கே ஆல்ரெடி ஒரு நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீ என்ன பண்ணணும், பாயிண்ட்டுக்கு முன்னாடி 6 0 வந்து சேர்த்துக்கணும். புரிஞ்சுதா. தேர்ட் சம். ரெப்ரசன்ட் த ஃபாலோவிங் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன். சரியா. சயின்டிஃபிக் நோட்டேஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், இந்த சம்மை வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு சம் பாரு.
இது பவரில் ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, இதோட பவரில் ஹோல் பவர் 4 இருக்குது. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்க நம்பரை முதல்ல சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதணும். ஸோ இங்கே 3க்கு பக்கத்தில் 0 இருக்குதா? எத்தனை 0 இருக்குது பாரு? 1 2 3 4 5 5 0 இருக்குது. ஸோ 3 into 10 power 5, அதுக்கு மேலே ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இன்டூ இதை சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதுனா 2 into 10 பவரில் 4 ஹோல் பவரில் 4. இப்போ இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டு நம்பர்ஸுக்குமே காமன் தானே, 3க்கும் காமன் 10க்கும் காமன். ஸோ 3 ஸ்கொயர் இன்ட்டு 10 பவரில் இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இது ரெண்டு என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 10 பவரில் 10 இன்ட்டு 2 பவரில் 4 இன்ட்டு பவர் ரெண்டு இது ரெண்டு என்ன பண்ணிக்கணும்னா மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ 10 பவரில் 16. இப்போ 3 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 9, இங்கே 2 பவர் 4ஓட வேல்யூ வந்து 16. இந்த 10 பவர் 10 இன்ட்டு 10 பவர் 16 இங்கே எழுதியிருக்கேன். சரியா? இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 144 இன்ட்டு பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும்போது பவர் ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஸோ 10 பவரில் என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 26. இப்போ எங்கே என்ன இருக்குது? 144ன்னு இருக்குது. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாயிண்ட் வச்சு எழுத போகிறோம். அதாவது சயின்டிஃபிக் நோட்டேஷனில் இது இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ரீஃபாக எழுதலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 1 பாயிண்ட்டுன்னு எழுத போகிறோம். 1 பாயிண்ட்னா பாயிண்ட் எங்கே இருக்குப்பா? இந்த இடத்துல இருக்கும், பின்னாடி இருக்கும். சரியா? இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டிஜிட் பாயிண்ட் வந்து நகர்த்திட்டு வரணும். 1 2 என்ன பண்ணியிருக்கேன்? 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கேன்னா 1.44. ஸோ என்னவாகும்? பவரில் 2 நம்பரை ஆட் பண்ணிக்க வருதான். ஆல்ரெடி இங்கே 26 இருக்குது, நம்ம 2 டிஜிட் நகர்த்திட்டு வந்தோம். ஸோ 10 பவரில் 28. நெக்ஸ்ட் 5th சம் சிம்பிளிஃபை. என்ன ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 2.75 into 10 power 7 plus 1.23 into 10 power 8. ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 10 பவரில் 7 இருக்குது, இங்கே 10 பவரில் 8 இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 10 பவரில் 8ஆக மாற்ற போகிறோம். 8ஆக மாற்றுறதா என்ன பண்ணணும்? இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கு இல்லையா? அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் முன்னாடி கொண்டுட்டு போகணும். இன்னும் முன்னாடி கொண்டு போகணுன்னா இங்கே என்ன பண்ணணும்? ஒரு 0 வந்து நம்ம சேர்த்துக்கலாம், அது பாயிண்ட் வச்சுக்கலாம். 0.275 0.275 இன்ட்டு என்ன ஆயிடுது? ஒரு பாயிண்ட் முன்னாடி கொண்டு போனதுனால பவரில் ஒன்று ஆட் பண்ணிட்டா 10 பவரில் 8. இந்த வேல்யூவை அப்படியே வச்சுருங்க. சரியா? இப்போ இதுலேயும் 10 பவர் 8, இதுலேயும் 10 பவர் 8 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துல இருந்தும் என்ன பண்ணுறோம்? 10 பவர் 8 காமனாக வெளியில் எடுத்துட்டா 0.275 இன்ட்டு 1.23. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 1.505 இன்ட்டு 10 பவர் 8. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட மிச்சம் இருக்கிற சம்ம எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. ஓகேவா? இதோட கண்டினியூஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ.